தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாதபடி நீர் இந்த செய்தியை கொடுக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. நீரே அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல நீர் எங்களுக்கு ஒரு தருணங்களை தருகிறீர். அதற்காக மக்கள் நன்றி அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்மை கைவிடாத தேவன். எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் பார்க்கும்போது, முதலாவது, கர்த்தர் தமது சுதந்திரத்தை ஒரு பொழுதும் கைவிடுவது இல்லை. சங்கீதம் 94:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிட மாட்டார். சுதந்திரம் என்றால் என்ன? அவங்களால் கிடைக்கும் சொத்து. அது ஒரு ஓனருக்குரிய சொத்து தான் எனது சுதந்திரம். அப்ப நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், அவருடைய சொத்தாக நாம் இருந்தால், நாம் என்ன செய்யப்படுவதில்லை? கைவிடப்படுவதில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், தம்முடைய ஜனத்தை நெகிழ விட மாட்டார், தம்முடைய சுதந்திரத்தை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து, நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் தமது சுதந்திரத்தை என்ன செய்வதில்லை? விடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிடுதல் என்றால் என்ன? அதாவது நம்முடைய சொந்த பந்தங்களால் நாம் மறக்கப்பட்டு போவது. அவர்கள் நம்மை மறந்துடுவார்கள். நமக்கு எதையும் செய்வதற்கு அவர்களுக்கு மனமில்லாமல் போய்விடும். அப்படி ஒரு நிலை வரும்பொழுதுதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கைவிடப்படுகிறோம். அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 49:15-16 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் சொல்றார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல். எந்த தாயும் தான் பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டா? பிள்ளை லேச சத்தம் கேட்டாலும் தாய்க்கு கேட்கும். இப்படி தாயினுடைய அன்பு விசேஷமான அன்பு. அவளே என்ன செய்வாளாம்? மறந்தாலும் மறக்கலாம். ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக மற்றொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். தாவீது சொல்வாருங்க, 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 27:10 என்ன சொல்றார் பாருங்க, என் தகப்பனும் என்னை தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாயின் தகப்பன் சில வீடுகளில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தாயின் தகப்பனும் என்ன செஞ்சிருவாங்க? விரட்டி விட்டுருவாங்க. ஒரு சூழ்நிலை வந்தா கூட கர்த்தர் என்ன செய்வாராம்? சேர்த்துக் கொள்வார். அதுதான் அவருடைய கிருபை. நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நாம் இழந்தவர்களாக போய்விடக்கூடாது. அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் நடக்கும்போது அவர் ஒரு பொழுதும் நம்மை என்ன செய்வதில்லை? கைவிடுவது இல்லை. அவருடைய சுதந்திரமாக அவர் நம்மை உரிமையாக்கிய தம்முடைய ஜனத்தை அவர் நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை அவர் கைவிடாமலும் இருக்கிற தேவன். அப்ப நம்முடைய சுதந்திரத்தை அவருடைய சுதந்திரமாக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தகுதியுடையவர்களாக மாற வேண்டும். நமக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்கிறார். நமக்கு நம்மை சிந்தித்து செயல்படுவதற்குரிய திறமைகளை கொடுத்திருக்கிறார். நாம் தான் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். நாம் அவரை மறந்து வேண்டா வெறுப்போடு நாம் அலையும் பொழுது நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போவோம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படி அதை நாம் விசுவாசிப்போம். ரெண்டாவது ஒன்றும் இல்லாத நேரத்துல, நமக்கு ஒண்ணுமே இல்லை, கையிலேயே இல்லை, சரீரத்திலேயே இல்லை, அப்படி ஒரு ஒன்றுமில்லை
ஒன்றுமில்லாத நேரத்திலையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். எல்லாரும் கைவிட்டார், தாய் தகப்பன் கைவிட மாட்டாங்க. அவங்களே கைவிட்டா கூட நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு? ஒன்றுமில்லாத நேரங்களிலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிட மாட்டார். இதை நம்ம பார்க்கும்போது யாக்கோபனுடைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். யாக்கோபுக்கு ரெபேக்காளுக்கு ஆண்டவர் முதலே வெளிப்படுத்துறார். அவளுடைய கற்பத்தில் இருக்கும் பொழுதே 2 பிள்ளைகளும் சண்டை போடுறாங்க. உடனே அவ என்ன செய்றா? போய் விசாரிக்கிறார். கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். 25ஆம் அதிகாரம் 23வது வசனம் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு இனத்தார் மற்ற இனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் விட இளையவன் பலசாலியா இருப்பான், எல்லா விதத்திலையும் திறமை உள்ளவனாக இருப்பான். ஆகையால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவர் அவன் கற்பத்தில் இருக்கும் பொழுதே ரெபேக்காளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஈசாக்கு கண்ணு தெரியாமல் போகும்போது அவன் ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அதே ரெபேக்காள் அறிந்து யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறான். அவன் யாருன்னு தெரியாம என்ன செஞ்சிட்டான்? யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டான். அவன் ஆசீர்வதிப்பது அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது போல் இருக்கும். அதனால அந்த ஆசீர்வாதம் அவ்வளவும் என்ன செஞ்சிடும்? யாக்கோபுக்கு சேர்ந்துடும். ஏசா அழுவான் நான் ஏசான்னு சொல்லும்போது அவரே பயந்துருவார். ஐயோ, இப்போ எவனோ ஒருத்தன் பொய்யா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு சென்று விட்டானே அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்குறான், அப்பா ஒரு ஆசீர்வாதம் எனக்காக இல்லையா? அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் அவன் ஏசாவுக்கு கொடுக்க எண்ணினான். ஆனால் கர்த்தரோ அதை யாக்கோபுக்கு கொடுக்கும்படி வைத்தார். அதனால ஏசா என்ன செய்கிறான்? யாக்கோபை கொன்றுவிட எண்ணுகிறான். அதனால பெற்றோர் என்ன செய்கிறாங்க? யாக்கோபை கொன்றுவிடக்கூடாது என்று சொல்லி யாக்கோபை ரெபேக்காளுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். ஈசாக்கும் ரெபேக்காளும் சேர்ந்து யாக்கோபை லாபான் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அவன் லாபான் வீட்டிற்கு போகும்போது இடையில என்ன செய்கிறான்? இரவாயிற்று. ஒரு இடத்துல ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான். அப்போ அவன் கையில் ஒன்றுமே இல்லை. அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். யாக்கோபனுடைய நிலை 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அவங்க அப்பா ஆசீர்வதிச்சு அனுப்பிடுவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கியிருக்கிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு அருளுவாராகன்னு தகப்பன் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பி வச்சிட்டான். இவன் என்ன செய்யறான்? யாக்கோபு பேர்சபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி வரான். அப்போ இரவு ஆனதுனால அவன் என்ன செஞ்சிட்டான்? அங்கே ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அப்போ அவன் கையில் என்ன இல்லை? ஒன்றுமே கிடையாது. உடுத்திருக்க துணி மட்டும்தான். அப்படி ஒரு பரிதாபமான நிலையில், ஒன்றுமில்லாத நிலையில், தலைக்கு படுக்கிறது கூட ஒன்றும் இல்லை. ஒரு தரையில் ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டான். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவர் என்ன செய்கிறார்? ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவனோடு பேசுகிறார். யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் உங்களை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். அதுக்கு யாக்கோபு ஒரு உதாரணம். அவன் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல ஒரு கல்லை வச்சு தரையில படுக்கிறான். அவன் படுத்திருக்கும் போது அவனுக்கு சொப்பனம் தெரியுது. ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கு. அது அதனுடைய நுனி எங்க இருக்குது? வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. கீழ்பாகம் பூமியில நிறுத்தப்பட்டிருக்கு.
இதுல தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்குது. அவன் அதை பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த வானத்தை தொட்டு கொண்டிருக்கிற அந்த ஏணி தொட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அங்கிருந்து பேசுகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14ஆம் வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் கையில ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சந்ததி எப்படி இருக்குமா? பூமியின் தூளை, தூள்னா மண்ணு, அந்த மண் அளவுக்கு உன்னுடைய சந்ததி பெருகுன்னு சொல்றாரு. அப்புறம் எங்கெல்லாம் இருப்பாங்களாம்? மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்பி இருப்பா. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்படும். 15வது வசனம் தான் என்ன சொல்றது? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அப்பவுமே ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் யாக்கோபு. உடனே யாக்கோபு என்ன செய்யறான்? நல்லா தூங்குறான். தூங்கி காலையில முழித்து பார்க்குறான். திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பாருங்க. அது 20வது வசனம். யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, ஒன்றும் இல்லைன்றத தெரியுது பாருங்க. உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தங்க இடமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்றான். அதுக்கப்புறம் அவன் கடந்து போறான். அப்ப அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். திரும்பவும் அவனை பரிவாரங்களோடு வரும்படி கர்த்தர் செய்தார். இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். அவர் நம்மையும் என்ன செய்வார்? அதே போல கர்த்தர் வழி நடத்துவார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், யாரால் நாம் கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும் கர்த்தர் நமக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 3வது, கர்த்தர் ஆபத்து வேளையில கண்டிப்பா கைவிடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனை. பார்வோனுடைய சேனை உங்களை விரட்டிக்கிட்டு வருது. முன்னால செங்கடல் அப்படியே நிக்குது. எங்க போகன்னு தெரியாம திகைக்கிறாங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. மோசே இடத்துல போய் முறுமுறுக்க, எங்களை வனாந்திரத்துல கொல்லவா கொண்டு வந்தீரான போனன்னு அவன்கிட்ட பயங்கரமா சாண்டு போடுறான். உடனே மோசே கர்த்தரை நோக்கி பார்க்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என்னை நோக்கி பார்த்தபடியால் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றார். மோசையோடு கர்த்தர் இருந்தார். அவன் கூப்பிடும் போதெல்லாம் அவனுக்கு பதிலளித்தார். அந்த ஒரு ஆபத்தான ஒரு வேளையிலையும் கர்த்தர் என்ன செய்யறோம்? கையில ஒரு கோல் இருக்குல்ல, அந்த கோலை இந்த கடலுக்கு நேர செங்கடலை நோக்கி நீட்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே செங்கடலை நோக்கி நீட்டுறான். நீட்டின உடனே செங்கடல் எப்படி விளக்குதுன்னு பாருங்க. அப்படியே 2ஆ பிரிஞ்சு நடுவுல வெட்டாந்தரை. கடல் பிரிஞ்சா அந்த இடம் எப்படி இருக்கும்? தண்ணியை சதக்குன்னு இருக்கும் இல்லையா? ஆனா இந்த இடம் எப்படி இருந்துச்சா? வெட்டாந்தரை போல மாறிடுச்சு. அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. பிரிஞ்ச தண்ணீர் 2 பக்கமும் தூண் போல இருந்துச்சு. தண்ணி தூணானுக்கு. இதெல்லாம் அற்புதம், அதிசயம். அதை ஆண்டவர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறார். எந்த சூழ்நிலையில? பின்னால பார்வோன் சேனை விரட்டிக்கிட்டு வருது, முன்னால செங்கடல். செங்கடலை பிளந்து அவங்கள நடக்க வைக்கணும். ஆனா பின்னால பார்வோன் சேனை அவங்களையும் பின்னாலே விரட்டிக்கிட்டு வராங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து விட்டார். திரும்பவும் அந்த கோலை, மோசேயின் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டுன்னு சொன்னோன்னே இந்த மதில் போல நின்ற அந்த கடல் அப்படியே என்ன செய்யுது? ஒன்று சேரும். அந்த தண்ணீர் எல்லாம் ஒன்று சேரும்போது நடுவில் வந்த பார்வோனுடைய சேனை முழுவதும் அழிக்கப்பட்டது. பெரிய ஆபத்தான நேரங்களிலும்
தங்களுக்கு விரோதியாய் எழும்பி வந்து இப்போ கொன்றுவாங்க நம்மளை அப்படின்ற நேரத்திலையும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை கைவிடாமல் அற்புதம் செய்து நம்மளை காப்பார். இதை 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள்ல தாவீதுக்கு கர்த்தர் செய்கிறார். சவுலு எப்போ பார்த்தாலும் தாவீது என்ன செய்யணும்? கொல்லணும். ஏன்னா தாவீது உயிரோடு இருந்தான்னா யோனத்தான் ராஜாவாக முடியாது, தன்னுடைய சந்ததி வர முடியாது, தாவீது வரக்கூடாது. அதனால தாவீதை கொன்னே தீரணும்னு சொல்லி எங்கே போனாலும் அவனை விரட்டி 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 அவனை பிடிச்சு கொல்றதுக்கு வழி தேடிக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு நடுவாக நின்று அவன் கையில் பிடிபடாதபடியே தடுக்கிறார். ஒரு சமயத்தில் இவன் இங்கே தான் தங்கியிருக்கான்னு இவனுக்கு தெரிஞ்சிச்சு சவுலுக்கு. உடனே அவன் என்ன செய்கிறான்? அங்கே வாரான். வரும்போது அவன் வந்து பெலிஸ்தர் எந்த இடத்துக்கு வர்றான்னு பாருங்க. 25வது வசனம் 1 சாமுவேல் 23, 25. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாக்கோன் வனாந்தரத்தில் தங்கினான். அதையும் கேள்விப்பட்டு மாக்கோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். அப்போ அந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற பள்ளத்துல அவன் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. உடனே ஒரு பக்கத்துல சவுலுடைய ஆட்கள் இருக்காங்க, ஒரு பக்கத்துல தாவீதுடைய ஆட்கள் இருக்காங்க. அப்போ என்ன செய்யறாங்களாம்? 2 பேரும் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். 2 பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்காங்க, நடுவில் மலை இருக்கு. 2 பேரும் இப்போ என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல சந்திச்சுட்டாங்க. அப்ப என்ன செஞ்சிருவாங்க? விரோதிகள் இவங்களை சுத்தி வளைஞ்சு நிற்கிறாங்க. தாவீதையும் அவன் ஆட்களையும் சுற்றி வளைந்து நிற்கிறார்கள். அந்த சமயத்துல கர்த்தர் என்ன செய்யல? கைவிடலை. அவர் என்ன செய்யறாரு பாருங்க. 27, 28. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். அப்புறம் 29வது வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணான பகுதியில போய் அவன் தங்கினான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி தாவீதை கர்த்தர் என்ன செய்ய, இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தர் சவுலை தாவீதை தொட விடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். எந்த ஒரு ஆபத்து வேளையிலையும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஆபத்தில் இருந்து கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபை எப்படி ஆண்டவர் கைவிடாமல் இருந்தார் என்று நம்ம பார்க்கும்போது, மாமனால அவனை 10 முறை ஏமாற்றப்பட்டான். ஆனா ஒவ்வொரு முறை அவன் ஏமாற்றும் பொழுதெல்லாம் கர்த்தர் யாக்கோபுக்கு ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுத்தார். அடுத்தாப்புல அவன் குமாரன், நேசித்த குமாரன் இறந்து போயிட்டான்னு சொல்லி அவனுடைய சகோதரர்கள் யாக்கோபுடைய பிள்ளைகளே யாக்கோபை என்ன செய்யறாங்க? ஏமாற்றுறாங்க. அவனுடைய பலவர்ண அங்கியை ஆட்டினுடைய ரத்தத்துல தோய்த்து, இது உங்க மகனுடையதா பாருங்க, நாங்க பார்த்தோம் அப்படின்னு போய் சொல்லி காட்டுறாங்க. அதை பார்த்து அவன் வருத்தப்பட்டு அவன் அங்கலாய்க்கிறான். ஆனாலும் அவனுடைய மூச்சு நிற்காதபடி கர்த்தர் அவனை காத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் அந்த துரோகத்தெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப துக்கப்பட்டிருக்கும் போது யோசேப்பை கண்டுபிடித்தார்கள். யோசேப்பை கண்டுபிடித்த உடனே யாக்கோபு கானானை விட்டு எகிப்துக்கு போறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எகிப்துல போய் அவன் பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்து அந்த இடத்துல ஆசீர்வாதமாக யாக்கோபு அங்கேதான் இருந்து அங்கதான் மறிக்கிறான். யோசேப்போட கூட இருந்து யோசேப்பு தான் அவனுடைய கண்களை மூடுகிறான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தபடி அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். அப்புறம் பாருங்க, யாக்கோபும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்கிறான்? வரிசையா ஆசீர்வதிக்கிறான்.
அந்த ஆசீர்வாதம் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் போகும்படி கர்த்தர் கிருபை தந்தார். இவ்வாறு மரண பரியந்தம் கர்த்தர் யாக்கோபோடு இருந்து அவனை கைவிடவே இல்லை. அவர் சொன்னார்ல, நான் சொன்னதை செய்யும் அளவு. என்ன சொன்னாரு? நீ புறப்பட்டு போ, திரும்பவும் உன்னை என்ன செய்வேன், இந்த இடத்திற்கே என்ன செய்வேன், கொண்டு வருவேன்னு சொல்வார். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எந்த தேசம்? கானான் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. செய்ய மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். 2 பரிவாரத்தோட பழையபடி எங்கே வாரான்? அவங்க மாமா வீட்டிலேருந்து தகப்பன் இடத்திற்கு வருகிறான். அவன் கையில் ஒன்றும் கிடையாது, போகிறான். திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு வருகிறான். அப்படி கர்த்தர் அவனை கைவிடாதபடி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஏசா அவனை கொல்லணும்னு சொல்லி நான் போரிடுவதற்கு வரும்போது அவன் என்ன செய்கிறான்? போராடி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு என்ன செய்கிறார்? நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி ஜெபிக்கிறாய், அதனால் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு உதவி செய்து பேரையே என்னதாக மாற்றிட்டார்? இஸ்ரேல்னு மாற்றிட்டார். இந்த அளவுக்கு யாக்கோபுக்கு கர்த்தரால் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் ஏசாக்கிட்ட வரும்போது அவனை கொல்லணும்னு வந்த ஏசா அப்படியே மனம் மாறி அவனை கட்டி தழுவி அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை என்ன செய்தார்? மாற்றி அவனை கைவிடாதபடி கடைசி மரியந்தம் தான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த 28:15 கடைசி பாகம் பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படி யாக்கோபுக்கு அந்த பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அடுத்தாப்புல கர்த்தர் யாரையெல்லாம் கைவிடவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது மோசேயை கைவிடவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு மோசேயை தலைவராக எடுத்து அவங்க எல்லாரும் போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்துல போய் பார்வோன் இடத்துல போய் கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை? முதல்ல கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பி கடைசியில் அவங்கள அனுப்பும்போது எகிப்தை விட்டு அவங்கள ஆல்மோஸ்ட் விரட்டுற மாதிரி அவங்களுக்கு தேவையான பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள நீங்கள் எங்களை விட்டு கடந்து போனால் சரிதான்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் அவங்கள விரட்டி போக விட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? மோசையோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். வனாந்தர வேளையிலேயே அவங்களுக்கு தண்ணி வேண்டிய நேரத்தில் தண்ணி கொடுக்க, அவங்களுக்கு ஆகாரம் வேண்டிய நேரத்தில் ஆகாரம் கொடுக்க, எல்லா ஆலோசனையும் எல்லா கிருபைகளையும் மோசேக்கு கொடுத்து கர்த்தர் கடைசி பரியந்தம் அவனை கைவிடாதபடி பாதுகாத்தார். அதே மாதிரி அடுத்தாப்புல நோவா, அந்த காலத்தில் பயங்கர பொல்லாதவர்கள் தான் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் நோவா மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவனாகவும் அவன் என்ன செய்தான்? நீதிமானாகவும் இருந்தான். அதனால அவனை கடைசியில் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டாலும் நோவாவும் அவன் குடும்பமும் 8 பேர் மட்டும் ஆண்டவரால் நோவா செய்த அந்த பேழைக்குள் அவர்கள் போய் சேர்ந்து பாதுகாக்கப்பட்டார்கள். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், ஆனால் நாம் அந்த முறையில் செயல்படுத்த முடியும். அடுத்த யோசுவாவையும் கர்த்தர் கைவிடாதிருந்தார். யோசுவா 1:5 சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவருக்கு பதில் சொல்றார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவனை நல்ல முறையில் அந்த மக்களை வழிநடத்தி கானானுக்குள் பிரவேசிக்க, கானான்லேயும் இருக்கிற பல ஜாதி 7 வகை ஜாதியார் இருந்தார்கள். அவர்களோடு போரிட்டு அந்த இடங்களெல்லாம் பிடித்து யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த கிருபைகளை அவன் பெற்றிருந்தான். அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்தால்
கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளையும் கேட்டு நம்மையும் கைவிடாதிருப்பார். அடுத்தாப்புல அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். இப்படி நம்ம பார்த்தோன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. சீஷர்களை பார்த்தோன்னா அவங்க கர்த்தரோடையே இருந்தாங்க. இயேசுவானவர் பரத்துக்கு போன பின்பு அவங்க பரிசுத்தாவியை பெற்று ஊழியம் செய்தார்கள். இஸ்ரவேல் இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்களாக எல்லா இடங்களுக்கும் சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொன்னார்கள். அதனால் சபைகள் என்ன செய்யப்பட்டது? விருத்தி அடைந்தது. அவங்க இயேசுவானவர் இருக்கும் பொழுது அவரிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பேதுரு இயேசுவின் இடத்துல கேட்டான். அப்போ இயேசுவானவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யலாம்? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரைந்தும் நிலைத்திருக்கிறவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அதனால நீங்க தான் என்ன செய்வீங்க? கடைசி பரியந்தம் இருந்து மனுஷகுமாரன் வரும் பொழுது நியாயாஸ்தலத்தில் நீங்களும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திர இஸ்ரவேலர்களை நியாயம் விசாரிக்கும் தானத்திற்கு உங்களை நிறுத்துவேன்னு சொல்றாரு சீஷர்கள்ட்ட. இயேசுவானவர் இருக்கும்போதே சொன்னார். அதனால இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பல பாடுகளை பெற்று, ஊழியம் என்பது லேசல்ல. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, அவர் காட்டும் வழியில் நாம் செல்லும் பொழுது பல உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் கைவிடாமல் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்று நம்ம விசுவாசித்து அவருடைய இதற்குள்ளாக செல்லும் பொழுது இறுதியில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல அவன் என்ன சொல்றான்? 2 கொரிந்தியர் 4:18 அவன் சொல்றான், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்? கைவிடப்படவே மாட்டோம். 2 கொரிந்தியர் 4:8-9 பவுல் அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். கடைசியில் என்ன சொல்ற? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கென்று என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவன், வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம். அந்த நிலைக்கு நாம் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையும் கைவிடாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். திருப்பி பார்க்கும்போது கைவிடாத தேவன் முதலாவது எதை கைவிட மாட்டார்? நம்முடைய சுதந்திரத்தை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நமக்கு ஒன்றுமே இல்லாமல் தத்திரமான நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அதற்காக நல்ல நிலைமையில் இருந்து நாம் கர்த்தரையே நம்பி வாழும் பொழுது நம்மையும் என்ன செய்ய மாட்டார்? ஆபிரகாமை எப்படி கைவிடாமல் இருந்தாரோ அதுபோல அவர் நம்மையும் கைவிட மாட்டார். 3வது, கர்த்தர் ஆபத்து வேளையிலும் கைவிடாதிருப்பார். அதை நம்ம பார்க்கும்போது தானியேல் சிங்கக்கவியில் கிடந்தா போட்டாலும் சிங்கங்களின் வாயை அடைத்து காத்து கொண்டார். சாத்ராக் மேஷாக் அக்னி சூளைக்குள்ள போட்டாலும் அவங்களை சுற்றி இருந்த கயிறு தெரிபட்டு போச்சு. ஆனால் அவங்க உடம்புல கொஞ்சம் கூட தீயின் மனம் இல்லாமல் காத்துக்கொண்டார். அப்படி கர்த்தர் கடைசி பரியந்தம் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மேலான பாக்கியங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கடைசி பரியந்தம் அந்த ரட்சிப்பை காத்து கொள்கிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு நாம் பார்த்தது இந்த 5 காரியங்கள் தான். தமது சுதந்திரமாகிய நம்மை, நாம் தான் அவருடைய சுதந்திரம், நம்மை கைவிட மாட்டார். 2வது, ஒன்றுமில்லாத நேரத்திலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். 3வது, ஆபத்து காலத்திலும் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவ ஊழியத்தை செய்கையிலும் நம்மை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், எப்படி இருந்தாலும், கடைசியில் நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திர வரை நாம் ரட்சிப்பை காத்து கொள்வோம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை சோத்தரிக்கிறோம். கைவிடாத தேவன் எங்களோடு கூட இருந்து
எங்களை கடைசி பரியந்தம் நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாக உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நீர் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர். நீரே காத்து கொள்ளும், நீரே ஆசீர்வதியும். கிராஸ் டிவியையும் நீர் மட்டும் நடத்தி வர கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமென். இதுவரைக்கும் கைவிடாத தேவன் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.